உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கா? இல்லை உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா? என் அப்பன் ஈசன்கிட்ட நீங்கள் முறையிடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலோ, இல்லை உங்களுக்கு எது பிடிச்சமான கோயிலோ, அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு திருவண்ணாமலைக்கு ரொம்ப நாளாக போகணும்னு பிளான் வச்சுருந்தேன். பட் என்னால் போக முடியல. அவரோட அனுமதியினால் போன ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நான் அங்கே போகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃப்ரீ தரிசனத்தில் தான் போனேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. 50 ரூபா டிக்கெட்டில் தான் ஃபஸ்ட்டு நுழைஞ்சேன். பட் ஏதோ ஒரு காரணத்தினால மறுபடியும் டைவர்ட் ஆகி ஃப்ரீ தரிசனத்துக்கு போயிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா, அவர் என்ன 50 ரூபா தரிசனத்திலேயே வந்துட்டு நுழைச்சி விட்டு ஃப்ரீ தரிசனம் மூலியமாக போய் அவரை ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துக்கு அவரை கண்குளிர அப்படியே நான் பார்த்து ரசித்தேன். அதனால் எப்படி நான் விவரிக்கிறதுன்னு என்னால் தெரிய முடியல. அவரோட அருள். நான் வந்து ஃப்ரீ தரிசனத்துலேயே 50 ரூபா இதில் போயிட்டு, அதுவும் ஸ்பெஷல் என்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது எவ்வளோ ஒரு குடுப்பினை தெரியுமா? அதே போல் இன்னொரு நிகழ்வு வந்து நடந்தது. என்னதுன்னா, சனிக்கிழமை எங்கள் வீட்டு பக்கத்தில் நந்தீஸ்வரர் கோயிலில் ஒரு சித்தரை பார்த்தேன். அதே சித்தர் வந்து கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் தாண்டி அங்கே இரட்டை விநாயகர்னு ஒருத்தர் இருக்காங்க. விநாயகர் அங்கே போய் பார்த்திங்கன்னா, அவரை வந்துட்டு நான் சந்திக்கிற மாதிரி இருந்தது. அப்போ வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. பட்டு அது எனக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. என் அப்பன் ஈசன் அருள் தான். இப்போ இது வந்து அதுன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். இப்போது 10ஆம் தேதி கிரிவலம் போகிறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். நாம் பிளான் பண்ணால் நடக்குமான்னு தெரியல. ஆண்டவன் அருள் இருந்தால் நடக்கும். பௌர்ணமி கிரிவலத்துக்கு போனோம்னா ஃபர்தர் அப்டேட் தரேன்.